ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யதி யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்திருதஹ மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யாஹ பார்த்த சர்வஷஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம்: இதுவரை கிருஷ்ணர் கர்மங்களை செய்வதனால், அந்த கடமைகளை நிறைவேற்றுவதனால் கிடைக்கும் அந்த பலன்களை சொல்லிட்டு வந்தார். அந்த கடமைகளை ஏன் நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணங்களையும் சொல்லிட்டு வந்தார். அது மட்டும் அல்லாமல் அர்ஜுனனை பார்த்து ஜனகர், முன்பொரு காலத்தில் ஜனகர் எப்படி அவரோட கடமையை நிறைவேற்றினாரோ, எப்படி இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாரோ, அது போலவே நீயும் இருக்க வேண்டும் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னாராம், இந்த மாதிரி படைக்கப்பட்ட உயிரினங்கள் உங்களுக்கு கடமைகள் இருக்கலாம், ஆனால் படைப்பவனாக இருக்கும் எனக்கு அந்த கடமைகள் கிடையாது. அதனால் உங்களுக்கு கடமைகள் இது இது என்று யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். நானே உங்களுக்கு கடமைகளை தந்திருக்கேன். ஆனால் எனக்கு இதுதான் கடமை என்று சொல்வதற்கு யாருமே கிடையாது. யாருமே எனக்கு என்னோட கடமைகளை எனக்கு யாருமே சூஸ் பண்ணி தர்றது கிடையாது. ஆனாலும் நான் ஒரு கடமையை செஞ்சுட்டு வரேன். அதுதான் ரட்சிக்கிறது, தர்மத்தை காப்பது. அந்த தர்மத்தை காப்பதற்காக தான் யுகயுகமாக அவதாரங்கள் எடுத்துட்டு வரேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்படி யாருமே தனக்காக ஒரு கடமையை சொல்லனாலும் பெருமாள் கிருஷ்ணர் ஏன் இந்த அவதாரங்களை எடுக்கணும், ஏன் இந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தில் அதற்கான காரணத்தை சொல்றார். எதி யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்திருதஹ. அதாவது எனக்காக யாருமே எந்த கடமையுமே செய்யலை, எனக்காக யாரும் இந்த கடமையுமே சொல்லலை, இந்த கடமையை நீ செய்யணும் என்று யாருமே சொல்லலை. இருந்தாலும் நான் இந்த கடமையை செஞ்சுட்டு இருக்கேன் அர்ஜுனா. அது ஏன் தெரியுமா? இந்த மாதிரி நம்மை படைத்தவனாக இருக்கும் அந்த இறைவன், அந்த கடவுள், அந்த கிருஷ்ணனே எந்த கடமையும் செய்ய மாட்டேங்கிறார். அவருக்கு யாருமே கடமைகள் விதிக்கலை என்ற ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு எந்த கடமையுமே செய்ய மாட்டேங்கிறார். நம்மளை படைப்பவனே எந்த கடமையும் செய்யலைன்னா படைக்கப்பட்ட நம்ம மட்டும் ஏன் கடமையை செய்யணும் என்று சில பேர் யோசிக்க ஆரம்பிப்பா அர்ஜுனா. அதனால் என்னாலேயே அவர்கள் அவ செய்யற அந்த கடமையையும் விட்டுருவா. கடமைகளை செஞ்சுட்டு இருக்கிறவா அந்த கடமையை விட்டுடுவா. கடமையே செஞ்சு பார்க்காதவா அவ கடமை செய்ய வேண்டாம் என்று சந்தோஷமாக இருப்பா. மொத்தத்துல பார்த்தா நான் என்னோட கடமையை செய்யலைனா, இந்த ரட்சிக்கிற, இந்த தர்மத்தை பரிபாலனம் செய்யற இந்த ஒரு கடமையை செய்யலைனா, என்னை பார்த்து கொண்டு இந்த ஒரு செயலை நான் செய்யாம இருக்கிற இந்த ஒரு செயலை பார்த்து கொண்டு அவர்களும் அதை செய்ய ஆரம்பிப்பார்கள் என்று கிருஷ்ணர் சொல்றார். மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வஜா. நான் இந்த மாதிரி செய்யாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தா அதை அப்படியே காப்பி எடுத்து அதை அப்படியே பார்த்து கொண்டு இன்ஸ்பிரேஷன் என்று எடுத்துக்கொண்டு மக்களும் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பார்கள், அவர்களோட கடமைகளை செய்யாமல் இருப்பா. அதனால அவர்களுக்கு இந்த ஒரு பாவம் வராம தடுக்கிறதுக்காக தான். கடமைகளை செய்யாம இருந்தால் பாவம் வரும். அந்த பாவம் அவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான், அவர்களின் கடமைகளை அவர்கள் செய்யணும் என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காக தான் நான் என் கடமையாக இதை ஏற்றுக்கொண்டேன் என்று கிருஷ்ணர் சொல்றார். மற்றபடி பார்த்தா அவருக்கு அந்த கடமையை யாருமே தரல. அவரே அந்த கடமை, இதுதான் என் கடமை என்று அவர் ஏற்றுக்கொண்டார். அது போலவே தான் ஒவ்வொருவனும் அவனுக்கு இருக்கிற அந்த கடமைகளை, அவர்களுக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக பகவானே, கடவுளே இருக்கார் என்று இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 23வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.